ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பாருங்க, முதல்ல சுக்கிரன் அமர்றார். எப்போ? டிசம்பர் 20, 2025 பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 வரைக்கும் சுக்கிரன் அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு ராசியில் அமர்றார். அவருக்கு பின்னாடியே பாருங்க புதன் வராரு. டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் புதன் பார்த்தீங்கன்னா தனுசுல அமர்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்றது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகுது. பேர்லயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயண யோகம், பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். முதல்ல சுக்கிரன் அமர்ந்துடுறாரு இல்லைங்களா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அவருக்கு பின்னாடி அதாவது 9 நாட்கள் கழிச்சுதான் புதனும் சேர்ந்து அமர்றாரு. ஆக 2 பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2 விதமா சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்களும் நாங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாருங்க, எல்லாருமே வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு லக் அடிக்காதா, இந்த காலம் நம்மளுக்கு செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பலனுக்குள்ள போயிடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, தனுசுல ஃபர்ஸ்ட் சுக்கிரன் உட்கார்றாரு. அவங்க முற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, தனுசு உங்களுக்கு எத்தனாம் பாவம்? 10ஆம் பாவம். அது உங்களோட சொந்த வீடு, அதாவது உங்க ராசியாதிபனோட வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். பொதுவா மீனராசி அன்பர்கள், உங்களோட ராசியாதிபன் யாரு? குரு பகவான். குரு பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி உங்க குரு பார்த்தீங்கன்னா தேவகுரு. அவர் அசுரகுரு, பகதா. இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மீனத்துல தான் உச்சம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். மீனம் குருதான் ராசியாதிபன், ஆனா சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய வீடு. அப்ப சுக்கிரன் உங்களுக்கு பகை கிரகமா இருந்தாலும் உங்க ராசியில தான் உச்சமடைகிறார். அதுக்கும் மேல 3 மற்றும் 8க்கு அதிபன் உங்களுக்கு சுக்கிரன் தான். அதாவது 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபன். 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானம் ஆயுசை குறிக்கக்கூடியது, நம்மளோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸை குறிக்கக்கூடியது, நம்மளோட பாத்தீங்கன்னா ஒரு திடீர் சம்பத்து, திடீர் மாற்றம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது 8ஆம் பாவம் தான். இதுக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் தான். ஆக சுக்கிரன் தனுசுல முதல்ல தனிச்சு உட்கார்றாரு. 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல முதல்ல உட்கார்றாரு. உட்காரும் போது என்ன ஆகும்? தொழில் ஸ்தானத்துல பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. என்ன பிளஸ் உண்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம். என்னோட தொழில திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, திடீர் முன்னேற்றம். என் தொழில் அப்படியே ஆம வேகத்துல ஓடிஞ்சுப்பா, இப்ப என்ன முயல் வேகத்துல ஸ்பீட் அடிக்குது, பயங்கரமா ஓடுது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாகும். எப்படி இது சாத்தியம் உண்டு. எப்படி அப்படின்னா, ஒரு அதிர்ஷ்ட கிரகம் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்துடும். இப்ப சுக்கிரனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துல உட்கார்றாரு அப்படின் போது தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வருங்க. எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க. கன்சர்ன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நிறைய கிராக்கி வருவாங்க. அதே மாதிரி புது கிராக்கி வருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஒரு சின்ன ஆடு கொடுத்துருக்கலாம். ஒரு இன்ஸ்டால இல்ல எஃபில ஏதோ ஒரு ஆடு கொடுத்துருக்கலாம், இல்ல லோக்கல் கேபிள் ஆடு கொடுத்துருக்கலாம், இல்ல யூடியூப்ல கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆக ஏதோ ஒண்ணுனால ஒரு பெருத்த அதிர்ஷ்டம், அந்த மாதிரி டாக்டிக்ஸே உங்களுக்கு இப்பதான் தோணும். இவ்வளவு நாள் வரைக்கும் இது தோணாம போச்சையா? இதை முதல்ல இருந்தே செஞ்சிருந்தா நம்ம 10 வருஷமா ஸ்தாபனம் வச்சு நடத்துறோம். 10 வருஷமா இதை செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லது நடந்திருக்கும். எப்பயுமேங்க நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோளும் நட்சத்திரமும் நல்லா இருக்குது அப்படின்னா தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது கூட தெளிவா தெரியும். இல்லைன்னா கண்ணு முன்னாடி பெருசா ஒரு நல்லது இருந்தா கூட நம்ம பார்க்காத போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்ப இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மூலியமா ஒரு மீடியா மூலியமா நீங்க பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம். அதுக்கான பிராப்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த டைமை பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம தொழில முன்னேற்றத்துக்காக அப்படின்னு சொல்லலாம்.
இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்பகுதியில். சரி, இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். பிற்பகுதியில் புதனும் வந்து இணைகிறாரு. 10ஆம் பாவத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? தொழில் சார்ந்த முன்னேற்றம், மேன்மை, புது புது யுக்திகள், தொழிலில் வளர்ச்சி, தொழிலினோட ஸ்தாபனத்தை அதிகப்படுத்துறது. இப்போ நான் ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னா புதுசாக ஒரு சொந்தமாக ஒரு இடம் எடுத்து நான் தொழில் நடத்துவேன். அதே மாதிரி ஒரு ஃப்ரான்சைஸ் எடுப்பேன். என்னோட தொழிலை வெளிநாட்டு கொண்டு போவேன். வெளிநாட்டு கொண்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தீங்களானா கூட இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிற்பகுதியில் இப்போ புதன் வந்து இணைகிறாரு இல்லைங்களா? புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறத அந்த லக்ஷ்மி நாராயண யோகம் சொல்கிறாங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். அந்த 16 நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபன் குருவுக்கு நட்பாக பகை கிரகம். குருனோட குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா புதன். குருனோட குழந்தை எப்படிங்க பகையாகும்? அப்படியோ ஆகிறது உண்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குருனோட சொந்த குழந்தை கிடையாது. குருனோட மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான். குருவே இல்லாத ஆயக்கலைகள் 64 கற்றுக்கொண்ட ஒரு பிளானட் யாரு அப்படின்னா புதன் பகவான். ஓகேங்களா? அதனால தான் புதனாவது குருவாவது யாராவது ஒருத்தவங்க சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னா கூட பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. குரு அப்படின்னா நார்ம்ஸ், டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், என் குடும்ப கலாச்சாரம், அப்படி அந்த விதத்தில் இன்டெலிஜென்ட். புதன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா புது புது யுக்திகளை கையாளுறது, கிரியேட்டிவிட்டி, மீடியா. புதன் இல்லைன்னா கிரியேட்டிவிட்டியே கிடையாது. உலகத்தில் நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸ்க்கும் புதன் கனெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட புதன் பகவான் வந்து பாருங்க, குரு உங்கள் ராசிக்கு வந்து ராசி அதிபனுக்கு பகை. அது மட்டும் இல்லாமல் இவன் எதுக்கு அதிபன் அப்படின்னா சுகஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா புதன் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் இணைவு என்னோட கம்ஃபர்ட்டை அதிகரிக்கும். ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கம்ஃபர்ட் அதிகரிக்குதுங்க. முதல் விஷயம், சுக்கிரன் நல்லது கொடுத்துட்டு போகிறான். புதனும் இணையும் போது நான் பயங்கரமாக டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு பிளான் ஏ வைக்கிறேன். ஃபெயிலியர் ஆகுதா பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, அந்த மாதிரி பிளான் Z வரைக்கும் வைப்பேன். அதுதான் புதன். ஒன்று இல்லை எனக்கு சக்ஸஸ் ஆகியே தீரணும் அப்படின்ற மைண்ட் செட் வரும். தொழில் ரீதியாக தொழிலில் வந்து எவ்வளோ வந்து படுத்த தொழிலாக இருந்தாலும் அதை வந்து நிலைநிறுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏதோ தொழில் சார்ந்த நல்லது அப்படின்றது வரும். உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகுங்க. தொழிலில் வருமானம் வருது அப்படின்னா கம்ஃபர்ட் அதிகமாகும். உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சிம்பிளாக ஒரு லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கக்கூடியவங்க, ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க்லாம் சூப்பராக பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் புதுசாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் பார்த்து, ஹிந்தி நடிகைகள், நம்ம சீரியல் நடிகைகள், தமிழில் நடிகைகள்லாம் போட்டிருக்க ப்ளவுஸ் எல்லாம் பார்த்து புதுசாக க்ரியேட் பண்ணுவீங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டா, FB இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு அது மூலயமா ஃபாரின் வரைக்கும் கிளையன்ஸ். என் தொழில் வேறு லெவலில் போச்சுப்பா. முதல்ல வந்து எனக்கு 4 ஆரி ப்ளவுஸ் ஒரு வாரத்துக்கு கிடச்சிச்சு அப்படின்னா பெரிய விஷயம். இப்போ 400 ஆரி ப்ளவுஸ் என்னால் வந்து தச்சு கொடுக்க முடியல, என்னால் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த யுக்தி, அந்த ஒரு புள்ளையார் சுழி இந்த காலகட்டம் நீங்கள் போடுவீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் புள்ளையார் சுழி போட்டு நம்ம நேமு, ஃபேமை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேரை வாங்கினா ஊரே வாங்கிடலாம் அப்படிம்பாங்க. அந்த பேர் வாங்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் ரொம்ப நல்ல கைராசியான இடம்ப்பா, ரொம்ப நேர்மையாக தொழில் செய்கிறாங்க, கொடுக்குற காசுக்கு வேல்யூப்பா, நல்லா செய்கிறாங்க, ரொம்ப பக்காவாக செஞ்சு கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த 16 நாட்கள். இந்த 16 நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு நேம் வாங்கிடுறீங்களோ அந்த பேர் 10 வருஷத்துக்கு இருக்கும். அந்த பேர் நம்ம ஒரு ஸ்தாபனத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வர வரைக்கும் தாங்க நம்மளுக்கு அது பிரச்சனை. கிரியேட் பண்ணிவிட்டு அது நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்கள் அம்மா, இது வந்து பாருங்கள் புதன் 4ஆம் பாவத்துக்கும் அதிபன்றதுனால உங்கள் அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், நல்ல பேர், சமுதாயத்தில் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். அதனால் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து சும்மா டெய்லர் ஷாப் தானே வச்சுருக்கேன், நான் 2 வீலரில் தாங்க வருவேன். இதில் நான் ஆரம்பித்து இந்த காலகட்டத்தில் நான் போட்ட ஒரு ஸ்திரமான அஸ்திவாரம் நான் வந்து நல்ல கம்ஃபர்ட்டான லக்ஸரியஸ் கார் வாங்குகிற அளவுக்கு எனக்கு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கும். அதே மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதியும் புதன் தான். ரொம்ப நாளாக இந்த விஷயம் கிடச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாக நான் தொழிலில் முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாக நான் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளாக நானும் ஒரு முக்கிய புள்ளியாக வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு சமுதாயத்தில் அந்தஸ்தோ மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அத்தனையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணால் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான நாட்கள் எப்பயுமே வர்றதில்லை, அப்பப்போ வரும். அந்த அப்பப்போ வரக்கூடிய அதிர்ஷ்டமான நாட்கள் மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு தான் நாங்கள் இவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம். இந்த பதிவை பார்த்து யாரும் ஒருத்தவங்க வந்து லைஃப்பில் முன்னேறினீங்க அப்படின்னா கூட அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த புண்ணியமும் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.